பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக இருக்கிற 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் இந்த காலை வேளையில் தியானிப்போமாக. 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய நம்பிக்கையின் வார்த்தையாக சொல்லுகிறதான அந்த வார்த்தையை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையின் வார்த்தை நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் ஒவ்வொருவரும் அவிதமாக நம்பி அறிக்கையிடக்கூடிய ஒரு வார்த்தையாக, விசுவாசிக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய ஜீவியத்தில் வருகிறதான பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் துக்கங்களையும் பலவிதமான எதிர்ப்புகள் இன்னும் பல சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து கர்த்தர் எங்களுக்காக என்ன செய்தார் என்கிறதான கேள்விகளை எழுப்புகிறார்கள். தேவன் ஒருவர் உண்டென்றால் எங்கள் வாழ்க்கையில் விதமாக சம்பவித்திருக்க முடியுமா? கர்த்தர் ஒருத்தர் இருந்தார், இப்படி நடந்திருக்க கூடுமோ என்றெல்லாம் சொல்லி இவ்விதமாக தேவனை உண்டோ என்று கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. இல்லாவிட்டால் தேவன் என்ன செய்தார் என்கிறதான கேள்விகளை எழுப்புகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இது ஒரு விசேஷமான ஒரு வசனமாக, ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 138 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை எழுதும் போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்ததான அந்த நன்மைகளை குறித்து, அவருடைய ஜீவியத்தில் தேவன் செய்த காரியங்களை குறித்து அந்த சங்கீதத்தில் முழுவதுமாக எழுதுகிறார். 3 வசனத்திலே படிக்கும் போது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினார் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்கிற அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் தேவன் உடனடியாக பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். 50 சங்கீதம் 15 வசனத்திலே சொல்லும் போது அவரே சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை நோக்கி கூப்பிடும் போது உடனடியாக அவர் விடுவிக்கிற தேவனாக, அவற்றை பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பல தேவனுடைய பிள்ளைகள் அவ்விதமாக கூப்பிட்டு பதிலை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஜீவியத்தில் கூட எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் தேவன் நமக்கு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். 86 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிக்கும் போது, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், துயரத்தின் நேரத்தில், ஆபத்தின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், பலவிதமான கஷ்டத்தின் நேரத்தில், தேவைகளின் நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனடியாக நமக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் 57 சங்கீதம் 2 வசனத்துல சொல்லும்போது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறார். அந்த தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், எனக்காக யாவற்றையும் செய்கிற அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். உடனடியாக அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் யாவையும் செய்கிறவர். ஆகவே அவர் எப்போதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறோம் அப்போதெல்லாம் பதிலளிக்கிற தேவனாக, உதவி செய்கிற தேவனாக, சகாயராக வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். அதே சங்கீதத்தில் 138 சங்கீதத்தில் 3 வசனத்திலே சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மாவுக்கு பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஸோ ஆத்மா எப்போதெல்லாம் கலங்குகிறதோ, சோர்ந்து போகிறதோ, அதைரியப்படுகிறதோ அப்போதெல்லாம் தேவன் பலன் கொடுத்து தைரியப்படுத்துகிறாராம். அதான் 42 சங்கீதம் 5 வசனத்திலே சொல்லும் போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஸோ கலங்குகிற ஆத்துமாவுக்கு தேவன் தைரியத்தை தருகிறவராக, கலங்குகிற துக்கப்படுகிற ஆத்மாவை தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறார். 57 சங்கீதம் 6 வசனத்துல வாசிக்கும் போது, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்மா தோய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்படி தோய்ந்து போன ஆத்துமாக்கள், கலங்குகிற ஆத்துமாக்கள், பலவிதமான காரியங்களை சிந்தித்து துக்கப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் தேற்றுகிறவராக, தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லும்போது ஆத்துமாவை தைரியப்படுத்துகிற தேற்றுகிறவராக இருப்பார். மூன்றாவதாக அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது 138 சங்கீதம் 6 அவர் எழுதும்போது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்படுறது. தேவன் எனக்காக யாவற்றையும் செய்கிறார் என்று சொல்லுகிறதான் அந்த வார்த்தையில பார்க்கும்போது தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். இல்லாவிட தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். யோபு சொல்லும் போது 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று படிக்கிறோம். ஸோ துக்கத்தில் இருக்கிறவர்கள், தாழ்மையில் இருக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று படிக்கிறோம். அவர் சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், தாழ்மையில் உள்ளவர் தான் அனுபவத்தில் உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிற தேவனாக, மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறதான உங்கள் யாவரையும் இந்த மாதத்துல கூட கர்த்தர் உனக்காக யாவையும் செய்கிறார் என்கிற வார்த்தையை விசுவாசிப்பானால் உன்னுடைய தாழ்வான நிலைமையிலிருந்து, தாழ்மையான சூழ்நிலையிலிருந்து, சிறிய எளிமையின் அனுபவங்களிலிருந்து தேவன் உயர்த்துகிற தேவனாக இருப்பார். உன் தலையை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருப்பார். அது மாத்திரமல்ல, 4ஆவதாக நாம் படிக்கும் போது 138ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். பாருங்கள், துன்பத்திலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர் சொல்ற. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் துன்பங்களின் நேரங்கள்ல அது நடுவில் நடக்கும்போது தேவன் என்ன உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பல விதமான துன்பங்கள், கஷ்டங்கள் குள்ள நாம் பல நேரங்களில் மூழ்கி போய் விடுகிறோம், பல நேரங்களில் அதுக்குள்ள அமிழ்ந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அநேக கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் அங்கு எழுதுகிறார். இக்கட்டுகள், ஆபத்துகளை காணும்படி செய்த நீர் என்னை மறுபடியும் உயிர்ப்பித்தீர் என்று சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு பெரியதான ஆபத்தான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல ஆண்டவர் மறுபடியுமாக நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை ஏறி வர பண்ணீர். அப்படிப்பட்ட வேதனையா, பாதாளத்தின் வேதனை போல இருக்கலாம். சொல்லுவாங்க, நரக வேதனையா இருக்கு, பாதாளத்தில் இருக்கிறதே போல இருக்கிறது அப்படி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு குழியில் விழுந்ததை போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார், உனக்காக யாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரன் அங்கு எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பேற்பட்ட குழியில விழுந்தாலும், துன்பத்தின் துக்கத்துல விழுந்து கடந்தாலும் அவர்களை அவருடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறதா. ஸோ தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அதன்படி நடக்கும் போது, அந்த வார்த்தைகளை கேட்கும் போது, அந்த வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, 119ஆம் சங்கீதத்தின் 88ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். ஸோ கிருபையின் மூலமாக தேவன் நம்ம குழியிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவனாக, துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறதா நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கிருபையின்படி உயிர்ப்பிக்கிறவர். 2 கொரிந்தியர் 3:6 வாசிக்கும் போது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று படிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய ஆவியின் மூலமாக நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம என்ன சூழ்நிலை விழுந்து கடந்தாலும் நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம அதே சங்கீதத்தின் 138ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்துல அவர் அடுத்ததாக சொல்லும் போது, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் என்று சொல்லி படிக்கிறோம். சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். பலவிதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாக கோபத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கலாம், உக்கிரத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை பார்த்து, கர்த்தர் நம்மை நடத்துகிற அனுபவங்களை பார்த்து, கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து எத்தனையோ சத்துருக்கள் மிகவும் கோபத்தோடு கூட விரோதமாக கிரியை செய்யக்கூடியதா இருக்கலாம். நான் இங்க சொல்ற சங்கீதக்காரன், உம்முடைய கையை அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக நீட்டுவீர். எத்தனையோ வல்லமைகள் நமக்கு விரோதமாக இருக்கிறது நினைத்து கொண்டிருக்கலாம்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டதாக இருக்கும். இந்த மாதத்துல கர்த்தருடைய கரத்தை கர்த்தர் உனக்காக நீட்டி உன்னுடைய சத்துருக்கள் எல்லாரையும் கீழ்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று படிக்கிறோம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 51ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்காக வழக்காடி பழிக்கு பழி வாங்குற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட வல்லமைகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்தாலும், எத்தனை விதமான சத்துருக்கள் மிகுந்த கோபத்தோடு எரிச்சலோடு நமக்கு முன்பாக கடந்து வந்தாலும் கர்த்தருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டதா இருக்கும். அது சத்துருக்களை நொறுக்கும், அதன் வல்லமைகளை கீழ்ப்படுத்தும். இதை விசுவாசித்து நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதே 138ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் 6வதாக அங்கே சங்கீதக்காரர் சொல்ல, உம்முடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். அந்த வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதான ஒவ்வொருவரையும் அவருடைய வலது கரம் ரட்சிக்கக்கூடியதாக, காப்பாற்றக்கூடியதாக, பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வலது கரம் சாதாரணமான ஒரு கரம் அல்ல. யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவினுடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது என்று சொல்லப்படுறது. வலது கரம் என்று சொன்ன பலத்தினால் சிறந்திருக்கிற ஒரு கரம். அந்த வலது கரம் பலத்தினால் சிறந்திருக்கிற கரம் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளும் பகஞ்சர்களையும் நொறுக்கி போட்டு நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குற கரமாக, நமக்கு விடுதலை தருகிற கரமாக இருக்கிறது. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் வல்லமைகளை எல்லாம் நொறுக்கி அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது போல இந்த நாட்களிலும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துரு வல்லமைகள், பாந்தாளத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ரட்சிக்க வல்லமுள்ள கரமாக அந்த பலத்த கரம், அந்த மகத்துவம் நிறைந்த கரம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த சங்கீதக்காரன் இதையெல்லாம் அனுபவித்து விட்டு அதனால கடைசியாக 8ஆம் வசனத்தில் எழுதும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, எவ்வளவு விசேஷமான ஒரு அனுபவத்தை உடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவிதமாக உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாக இந்த மாதத்துல இருந்து செயல்படக்கூடியவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆத்மாவுக்கு பலனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கா. எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் விடாய்த்து போறோம், அப்பெல்லாம் ஒரு தைரியம் நமக்கு உண்டாகும். அது மாத்திரமல்ல, தாழ்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருப்பார். நாம் தாழ்ந்த நிலைமையில இருந்தாலும், மெல்லிய நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, துன்பங்களின் நடுவிலே நாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த நாட்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் நொறுக்குகிறவராக, உனக்கு எதிரடியாக கிரியை செய்கிற வல்லமைகளை கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த உயிர்ப்பிக்கிறதான அந்த ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. எல்லா வல்லமையை கீழ்ப்படுத்தி தேவன் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இந்த மாதத்துல இருப்பார். உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்தில் உள்ள யாவருக்கும், இந்த வசனத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் அப்படியே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, அருமையான சமூகத்துக்கு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் தந்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களை தேவன் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தா, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வார்த்தைகளின்படியே நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட அனுபவங்களில் போய் அவர் எப்படி கர்த்தரை அனுபவித்தாரோ அதன்படி அந்த அனுபவித்ததான அவர் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய பாதையில கடந்து வந்த அனுபவங்களை போல் எங்களுடைய ஜீவியத்திலும் எத்தனையோ துக்கங்கள், துன்பங்கள், தாழ்வுகள், இக்கட்டுக்கான சூழ்நிலைகள், ஆண்டவரே ஆத்மா வேதனைப்படுகிற அனுபவங்கள் எத்தனையோ இருந்ததா கர்த்தர் அதிலிருந்து எல்லாம் எங்களை உயிர்ப்பிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிற அப்படினாலே ஸ்தோத்திரம். நாட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பித்து, கர்த்தர் மேன்மைப்படுத்தி, கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய வலது கரம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கைகளிலும் செயல்படட்டும். கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.